இன்றைக்கி காலையிலே இட்லி தான் நான் தான் வச்சுருக்கேன். இட்லி அப்புறம் சாம்பாருக்கு பருப்பு போட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவது விசில் வருது. எங்கள் சித்தி தண்ணி பிடிக்கிறாங்க. உண்டு மேம்மா. வாஷிங் மிஷினில் குறைச்சா வெள்ளம். இன்றைக்கி என்னென்னா நேற்று ஃபுல்லாக தண்ணி வரலை. இன்றைக்கி காலையில் 6:30க்கே தண்ணி விட்டுட்டாங்க. அதனால் எல்லோரும் தண்ணியில் இறங்கிட்டாங்க. சித்தி அவங்க துணியெல்லாம் துவைச்சிட்டாங்க. அதை அலசி போட்டுடுறாங்க. இன்றைக்கி காய போடணும். அங்கே பக்கெட் ஃபுல்லாக பிடிச்சிருவாங்க. எங்கள் வாஷிங் மிஷினில் ஊற்ற சொல்லியிருக்கேன். கிச்சன்லேருந்து எனக்கு அழைப்பு. அங்கே எங்கள் மாமியார் வந்திருக்காங்க, பையனோடு இருக்காங்க. ஏன்னா இங்கே வேலை நடக்குதுன்றதுனால நான் காட்டன் போட்டு விட்டுட்டு பையனை உட்கார வச்சுட்டேன். இப்போ தான் எங்கள் மாமியார் வந்திருக்காங்க. இங்கே இட்லி பருப்பு வச்சுருக்கேன் இல்லையா, சீக்கிரமாக செய்யணும். ஏன்னா பையனுக்கு கொடுக்கணும் டிஃபனு. இன்றைக்கி நான் தான் செய்கிறேன். அது என்னென்னா தண்ணி வந்திருக்கிறதுனால சித்தி சொன்னாங்க கொஞ்சம் முடியுமான்னு கேட்டாங்க. ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் குக்கிங்கில் இறங்கிட்டேன். டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். சித்தி டீ குடிச்சிட்டு தான் அங்கே இறங்கிட்டாங்க. மாவு, இட்லி மாவு, அங்கே அடுப்பில் தண்ணி இருக்கும். அது எனக்கு தான் குளிக்கிறதுக்கு. காற்றே இல்லை, எல்லாம் செய்யவே இல்லை. அவ்வளோதான். எங்கள் மாமியார் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. விசிட் அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதில் வெளியில் போயிடுவாங்க. அது என்னென்னா இந்த பருப்பு சீக்கிரமாக வேகவே மாட்டேங்குது. ஒரு 10 விசில் விட்டால் கூட வேகவே மாட்டேங்குது. இப்போ தான் 5-6 பூ இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 போட்டு நான் தான் நினைக்கிறேன். சித்தி சொன்னாங்க இது நிறைய விசில் போகணுமா, இல்லைன்னா பருப்பு வேகாதுன்னுட்டாங்க. அந்தளவுக்கு இருக்குது இங்கத்தி பருப்பு. இட்லி வெந்துகிட்டே இருக்குது. என் பையன் பசிக்குது நினைட்டான். டக்குன்னு ஒரு பருப்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் பருப்பு நெய் மிக்ஸ் பண்ணி என் பையன் பாட்டி பேரை நாமக்கல பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை நம்பி என் பையனை நம்பி கொடுத்துட்டு போகிறாங்க. அவன் எடுக்கிறான். மேமே மேமா அவனை நோக்கிக்கோ. குட்டி அடுப்பு போக வர ஆரம்பிச்சிருக்கு. ஊற்றிடணும். மாமியார் அங்கே போயிட்டு இருக்காங்க. கீழே எங்கள் மூத்தாரோடைய இடம் அது. அவங்க போகிறது, அவங்க அங்கே போகிறாங்க இல்லையா, அது எங்கள் மூத்தார் இடம். அங்கே செடிக்கெல்லாம் தண்ணி நினைக்கிறாங்களா இல்லை என்னென்னு விசிட் பண்ண போகிறாங்க. நாங்கள் இங்கேருந்து காலையில் என் ஹஸ்பண்ட் 6:45 வந்துச்சுங்களேங்களா. நான் பார்த்துட்டு சொன்னேன் சித்திக்கிட்ட. சரி உடனே என் ஹஸ்பண்ட் எழுப்பி அவங்க எல்லாருக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி நினச்சிட்டாங்க. இன்னும் பாடத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடு ஃபுல்லாக, அந்த சைடு ஃபுல்லாக இன்னும் இனிமேல் தான் அடிப்பாங்க. இதுக்கே மணி 8-10 ஆயிடுச்சு. எல்லோரும் தண்ணியில் தான் பிஸியாக இருக்காங்க. இன்னும் எங்கள் சின்ன மாமியார் வரலை. எங்கள் சித்தி வந்து குளிச்சுட்டு வந்து விளக்கேற்றிட்டு சூடாக டீ கொடுத்தேன்னா குடிச்சிட்டு அவங்க அதில் போய் இறங்கிட்டாங்க. இங்கே 2 வேளையுமே விளக்கேற்றுவாங்க. டேப்பர் காலையில் எழுந்தோடனே பாட்டு போட்டுருவாங்க. நியூஸ்லாம் வாசிக்கும். கேட்கும்போது பழைய காலத்து நினைவுலாம் வரும் எனக்கு. இந்த ஓல்டு படத்துலலாம் காட்டுவாங்கல்ல, டேப்பர் கார்டு போட்டுட்டு உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். சித்தி இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பறக்க இட்லி இருக்குது. இங்கே வந்துட்டு பருப்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். செடிக்கு தண்ணி நினைக்கிறாங்க. அங்கே 2 மாமியாருமே இருக்காங்க. என் சின்ன மாமியார் அங்கே இருக்காங்க. கீரை பறிக்கிறாங்க.
അല്ലല്ല അത് വാങ്ങി വെച്ചതാ 3 കൊല്ലോട് വായിക്കുമ്പോൾ കൊല്ലം എത്ര എഴുതി എപ്പോഴാണ് വായിക്കും 2016 വെച്ചതാണ് 2015 വെച്ചാൽ 2016 വെച്ചാൽ സുന്ദര വെച്ചാൽ ഒന്നും 2 വെക്കാൻ തുടങ്ങി. கீரை பேர் என்ன? பேர் எனக்கு தெரியாது. பச்சைக்கீரை தான். பச்சைக்கீரையா? இங்க இந்த ரெண்டு தான் கிடைக்கும், பச்சை சோப்பு. இது அரைக்கீரை தானே? அது எனக்கு தெரியாதுமா. இப்போ இது இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கா? താഴ്ത്ത് പറഞ്ഞുണ്ടാവും. சித்தி போகிறாங்க ஆஃப் பண்ணுறதுக்கு. ഫ്ലാസ്കിലാക്കി കയ്യുമ്പിൽ കുറേ வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு. சித்திலாம் தண்ணி நினைக்க போனதுனாலும் அப்புறமா அவங்க குறிக்கெல்லாம் போனதுனால எல்லா வேலையும் கொஞ்சம் இன்றைக்கி நான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி பச்சை காய்கறி வரும், வெள்ளிக்கிழமானா அங்கே வாங்கினது எடுத்து வச்சுருக்காங்க மரத்தில். மாங்காய், இது வந்து நேந்திரம் பழம், இன்னும் பழுக்கலை சரியா. இது பயிறு, பாவக்காய், வெள்ளரிக்காய், இது வந்துட்டு பீன்ஸு, கேரட்டு, பச்சை மிளகாய், வெண்டைக்காய் எல்லாமே இருக்குது. எடுத்து வைக்கணும் ஃப்ரிட்ஜில். ചെരണ്ട അടിക്കുള്ളൂ വൈകുന്നേരം ഈ പരിപാടി അടിക്കണം. சாப்பாடு இது பொன்னி அரி. இன்றைக்கி வீட்டில் சாம்பார் தான் ஸ்பெஷலு. அவரைக்காய், முருங்கைக்காய் எல்லா காயுமே போட்டு வச்சுருக்காங்க. கொஞ்சமாக வச்சுருக்காங்க, ஏன்னா இன்றைக்கி மட்டும்தான், நாளைக்கெலாம் கிடையாது. பப்படம் எடுத்துட்டுண்ணா. എന്താ? நல்ல வெயில் கொளுத்துது. காற்று தான் இல்லை, அது ஒன்று தான் கஷ்டமாக இருக்குங்க. இது பிறக்க போகிற குழந்தைக்காக இப்போவே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். டெட்டால்லாம் ஊற்றி இதெல்லாம் இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க என் 2 மாமியாருங்களும், சின்ன மாமியாருங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து அயன் பண்ணி வைக்கணும். நல்ல வெயில் இல்லையா, சூப்பராக காஞ்சிருச்சு அது. இந்த கிளாத்தெல்லாம் எங்கள் மூத்தார் இருக்காங்க இல்லையா, நடுமூத்தார், அவர் துபாயில் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அவர் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. என் பையனுக்கு யூஸ் பண்ணதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். எங்கள் மாமியார் யாருக்காவது கொடுத்துருமா அப்படி தான் சொன்னாங்க. பட் நான் கேட்கல, எதுக்கும் யூஸாக இருக்கட்டும் அப்படியே வச்சுருந்தேன். பட் இது 2வது குழந்தைக்கு யூஸ் ஆகுது. பையனா பொண்ணாக இருக்குமான்னு தெரியல, அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் நாங்கள். இதெல்லாம் நிறையா தான் இருக்குது, பட் இந்த துணிங்க தான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் நான். மணி 2:30 ஆகுது. பையனோட சைக்கிளு இது கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு இருந்தாங்களா, குடித்தாங்களா, அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ மதியமாக வந்து ஒரு மீட்டிங் நடக்கும் இங்கே. எப்போவுமே அக்கா தங்கச்சிங்க எல்லோரும் ஒன்று கூடுவாங்க. அந்த டைமில் கரும்பு ஜூஸ் குடித்தது அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதை எடுக்கணும் அப்புறமா. அவ்வளோதான். இப்படியே வெளியே பார்த்துட்டு 4 ஓட்டிடணும். இன்னைக்கு எத்தனை குட்டி? 2 பேர். എവിടെ അവർ? അബുദാബി, അല്ലയിൽ. 2 പേരക്കുട്ടി ഉണ്ട്.
ക്വസ്റ്റ്യൻ വന്നിട്ടുണ്ട് മേമയ്ക്ക് എത്ര കുട്ടിയാണ് എവിടെ അവരായിട്ട് குளிக்க போயிட்டாங்க எல்லாம் அமக்கலம் பண்ணுறாங்க இருச்சு இவங்க கூட கூட நோடுறாங்க வச்சுட்டு ஆ எங்கள் மூத்தாரோட பையன் இவன் தான் ஒரே பையன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள அடுத்த ஜெனரேஷனோட ஃபர்ஸ்ட் வாரிசு ஒரு